போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்று வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். எசையா 40 அதிகாரம் 29வது வசனம். இந்த வாசகம் மிக சிறந்த ஒரு வாசகம். எப்படிப்பட்ட சூழலை தெரியுமா? இந்த வலிமை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், வலிமை கொடுக்கின்றார். சத்துவத்தை இழந்தவர்கள் சத்துவத்தை கொடுக்கிறார். எப்படி இந்த சூழல் பார்த்தீங்கன்னா, இது பாபிலோனிய சிறையிருப்பின் நேரத்தில் மக்கள் எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. அவருடைய சொந்த நாடு இழந்தாங்க, சொந்த வீடு இழந்தாங்க, சொத்து சுகங்களை இழந்தாங்க, அவருடைய உடைமைகளெல்லாம் பறி போனது, எல்லாமே தீக்கரையானது, எல்லாம் அவர்கள் சூறையாடி போனார்கள். எல்லாம் இழந்து இருக்கின்ற நேரத்தில், வெறுமையான நேரத்தில் இவர் என்ன செய்கிறாங்க, அவர் கையில் இருந்த அந்த இசை கருவிகளை மரங்களிலே தொங்க விட்டாங்க. ஏன்னா நாங்கள் எங்களால் மகிழ்ச்சியை இனிமேல் பாட முடியாது, எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம், இனி எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்போ கடவுள் எங்களை காணவில்லையோ, கடவுளுடைய பார்வையில் நாங்கள் தூரமாய் போய்விட்டோமோ அப்படின்னு நம்பிக்கையற்றவர்களாய், எங்களால் இனி மகிழ்ந்து கடவுளை துதிக்க முடியாது என்று சோர்ந்து போய் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அங்கே மரங்களிலே அந்த இசைக்கருவிகளை தொங்க விட்டு வேதனையோடு இருக்கிற நேரத்தில் தான் இந்த எசையாவினுடைய இறை வாக்கு அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், அண்ட சராசரங்களை படைத்தார். விண்ணுலகத்தை பாருங்கள், மண்ணுலகத்தை பாருங்கள், உலகம் அனைத்தும் இருக்கிற எல்லா காரியங்களையும் பாருங்கள். எல்லாவற்றையும் படைத்தவர், பராமரிக்கிறவர், பாதுகாப்பவர் உம்மை கைவிடுவாரோ? நிச்சயமாக கைவிட மாட்டார். அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுப்பார். உங்களுக்கு இன்றைய நாள சோர்ந்து இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை எந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் நிலை நிற்க செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இங்கே ஏசையா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கின்றார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிற நேரங்களிலே, ஒருவேளை தனிமைகள், நோய்கள், வியாதிகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற இறைவாக்கு, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏசியா வழியாக நமக்கு சொல்லுகின்றார், உங்களுக்கு சோர்ந்து போகிறவங்களுக்கு ஆண்டவர் வலிமையை கொடுக்கின்றார், பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு பலத்தின் மேல் பலத்தை நமக்கு கொடுத்து நம்ம சுகத்தோடு வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவருடைய கரணம் அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பலனாய் இந்த வழியை நடத்துகிறீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. மீன் பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே.